ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா விலாக்ஸ். லாஸ்ட் வீடியோவில் வந்து சுடிதார் பாடி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டினேன். இந்த வீடியோவில் வந்து சுடிதார் பாடி மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எப்படி பேட்டர்ன் ட்ரா பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ லிங்க் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்ட் 3. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பாடி மெஷர்மெண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டினேன். இப்போ இந்த ஃபைனல் கால்குலேஷன்ஸை வச்சு பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த பேஜில் வந்து ஃபைனல் கால்குலேஷன்ஸ் மட்டும் எழுதி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா பேட்டர்ன் ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். பேப்பரில் இந்த மாதிரி பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. சுடிதார் டாப்போட டோட்டல் ஹைட் பார்த்திங்கன்னா வந்து 39. இப்போ நம்ம பாக்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதை கிளாத்தாக வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. 39 இன்ச்சஸ் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிடணும். டோட்டல் ஹைட் வந்து 39. இதே மாதிரி தான் நம்ம கிளாத்லையுமே வந்து மார்க் பண்ணணும். அடுத்து இந்த கார்னர்லேருந்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2.5 இன்ச் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்கோட அகலம். மேலே வந்து நெக்குன்னு வந்து எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு மறக்காமல் இருக்கும். 2.5 இன்ச் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்கோட அகலம். அடுத்து அந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா வந்து ஷோல்டரோட அகலம். ஷோல்டரோட அகலம் வந்து 3.5 இன்ச். நெக்கோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்குமே வந்து இதான் வரும். 2.5 இன்ச் 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்ட்டு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து 6.5 இன்ச் வந்து டேப்பில் மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப லீனாக இருக்கிறதுனால 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தீங்கன்னா 7 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 7 இன்ச் வந்து மோஸ்ட்டாக எல்லாரோட பாடிக்குமே வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பஸ்ட்டு வந்து 8.5 இன்ச். இது வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணலாம். பஸ்ட் அண்ட் செஸ்ட் ரெண்டுமே வந்து 8.5 இன்ச் தான். இந்த கார்னர்லேருந்து 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பஸ்ட் அண்ட் செஸ்ட் 8.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து 2 ஆர் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா வந்து நம்ம சுடிதாருக்குள்ளே துணி விட்டு தைப்போம்ல, நம்ம குண்டானா கூட பிரித்து விடுறதுக்கு, அதுக்கு தான் வந்து இந்த 2 இன்ச் ஆர் 2.5 இன்ச் வந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா வந்து டாப்போட லென்த்துக்காக 7.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். திருப்பி இந்த 7.5 இன்ச் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து இன்னும் ஒரு 7.5 இன்ச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணிடலாம். 2 7.5 இன்ச், மேலே ஒரு 7.5 இன்ச், கீழே வந்து ஒரு 7.5 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஃபஸ்ட்டு 7.5 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அதிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம இப்போட சைஸை வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போட சைஸ் வந்து 8 இன்ச். இந்த 7.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக 8 இன்ச் வந்து மார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஹிப்புன்னு எழுதி மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த 8 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து இன்னும் ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிடுறேன். இது எதுக்குன்னா வந்து உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறோம்ல, அந்த மெஷர்மெண்ட் இது. அடுத்து சீட் வந்து 9.5 இன்ச். அந்த 7.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக
அங்கேருந்து 9.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி 9.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து எழுதிடுங்க. சீட்டோட மெஷர்மெண்ட் வந்து 9.5 இன்ச். அப்போ வந்து நமக்கு பேட்டர்ன் வந்து கிளாத்தில் ட்ரா பண்ணும்போது கூட நமக்கு மறக்காமல் இருக்கும். இப்போ 9.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து ஒரு 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிடலாம். இது எதுக்குன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுடிதாருக்குள்ளே எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுக்கு. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வாக வந்து ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சுடிதாரோட ஷேப் வந்து நமக்கு கிடச்சிடுச்சு. கீழே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் விட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு இந்த ட்ராயிங் பார்த்தா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து சுடிதார் டாப்போட சைட் கட். அடுத்து இப்போ மேலே இந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து இன்ச் டேப்பை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா வந்து நம்மளோட ஆர்ம் ஹோலோட மெஷர்மெண்ட். அவ்வளோதான். இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு சுடிதார் டாப்போட பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ட்ராயிங் பேட்டர்னை பார்த்து அப்படியே சுடிதார் கிளாத்தில் ட்ரா பண்ணி கட் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சுடிதார் கிளாத்தில் மார்க் பண்ணி கட் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சுடிதார் பேண்ட்டோட ட்ராயிங் பேட்டர்ன், அதுக்கப்புறமா வந்து ஹேண்ட் ஸ்லீவோட ட்ராயிங் பேட்டர்ன் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி ட்ரா பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.